நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்கார். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து 1.5 மாதம் காலம் ஆகிறது. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. தோல்வி அடைந்தது என்று சொல்வதை விட முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தோல்வி அடைந்து பிறகும் தொடர் தோல்வி. மாண்புமிகு அம்மாவின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பிறகு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியேற்ற பிறகும் இன்று வரை தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் கழகத்துடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. மக்களுடைய நன்மதிப்பை இழந்து கொண்டே வருகிறது. ஏன் இப்படிப்பட்ட இயக்கம்? புரட்சித் தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம், நீதி கேட்டு தொடங்கப்பட்ட இயக்கம், கேள்வி கேட்டதற்காகவே திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவர் நியாயம் கேட்டு, நீதி கேட்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்றைக்கு அந்த இயக்கத்துடைய நிலைமை எப்படி இருக்குது என்பதை இன்றைக்கு அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு இயக்கம் கேள்வி கேட்டதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது என்று ஒரு சர்வாதிகார போக்கிலே இந்த இயக்கம் நடைபெற்ற காரணத்தால் யாருடைய ஆலோசனையோ யாருடைய கருத்தையோ நான் கேட்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடும்பத்தாருடைய கருத்தை மட்டும் கேட்பேன். பணம் யார் கொடுப்பார்களோ, பணம் யார் பெற்று தருவார்களோ அவருடைய கருத்தை மட்டும்தான் கேட்பேன் என்று செயல்பட்ட காரணத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து பார்த்திருக்காத ஒரு நிலைமையை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தோல்விக்கு பிறகும் இன்னும் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைமை கழகத்திலிருந்து கீழே இருக்கிற அடிப்படை தொண்டன் வரை ஏன் தோல்வியடைந்தோம், எதற்காக தோல்வியடைந்தோம், என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு இயக்கத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த கட்சியினுடைய தலைமை. அந்த தலைமைதான் அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த இயக்கம் தவறான வழியிலே என்ன நோக்கத்திற்காக
என்ன சிந்தனைக்காக, எந்த எண்ணத்திற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் திருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்திலும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எங்களுக்கு கூச்சமாக அச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் கொத்து கொத்தாக விலகிக் கொண்டிருக்கிறார்கள். சீட்டு கட்டு போல் இன்றைக்கு அதிமுக சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எதையுமே தெரியாததை போல, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இருண்டு விட்டது என்பது போல இன்றைக்கு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் 50 ஆண்டு காலம் பாடுபட்டார்கள். தங்களுடைய உழைப்பு, ரத்தம், பணம், குடும்பத்தை பார்க்காமல் செலவு செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு. அப்படிப்பட்ட உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனவேதனை என்ன? ஆனால் அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. சாதாரணமாக சொல்லுகிறார் துரோகி என்று. எம்ஜிஆரை கூட தான் துரோகி என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் துரோகியா? திமுக விட்டு நீக்கும் போது என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆர் ஒரு துரோகி என்றார்கள். அப்ப எம்ஜிஆர் துரோகியா? அந்த இயக்கத்திற்காக திமுக எவ்வளவு பாடுபட்டார். திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே எம்ஜிஆர். அண்ணாதுரை முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரே துரோகி என்று சொன்னவர்கள். அதனால எம்ஜிஆர் துரோகி ஆயிடுவாரா? இன்னும் தங்களுடைய தவறை உணராமல், தங்களுடைய செயல்பாட்டுடைய குறைகளை உணராமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தொடர் தோல்வி. இது தோல்வி அல்ல. அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை இன்னும் நம்பி இருக்கிற மக்கள் அதிமுக இருக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்போதாவது காலம் கடந்த பிறகாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திட்டமிட்டோ திட்டமிடாமலையோ நடந்த தவறுகளை சரி செய்வதை செய்யப்பட வேண்டும். இந்த 2 வாரமாக சொன்னார்கள் மீண்டும் எல்லாரும் இணைந்து செயல்படலாம் என்று. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள்
இந்த இயக்கத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமை மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அதிமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களாலும் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. ஆகவே இது எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்லுகிறோம் பொதுச் செயலாளரும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர். குறைகள் இருக்கலாம், எங்கள் பக்கத்திலும் குறைகள் இருக்கலாம். குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும், குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள், உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை. 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னோம், அப்போதும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. இப்போதாலும் சொல்கிறோம், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியில கூட்டுங்கள். ஆனால் அதற்கு முன்பு பொதுக்குழுவை கூட கூட்ட காலதாமதமானால் செயற்குழுவையாவது கூட்டுங்கள், கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டுங்கள். ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஆரம்பித்து 6வது மாசம் போயிட்டு இருக்கு. செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்கள். எல்லோரையும் அழையுங்கள், அழைத்து அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு இயக்கத்திலே மாட்டுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்கிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர்.
ஏன் புரட்சித் தலைவி அம்மா போல தனக்கு மாற்று கருத்து சொல்லியவர்கள் எல்லாம் திருப்பணம் இயக்கத்தில் இணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரல, புரட்சித் தலைவர் தரல. இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா 96 இந்த இயக்கம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. வெற்றி பெற வைப்ப அந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு தன்னுடைய தோல்வி ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்மா. ஆனால் இத்தனை தொடர் தோல்விக்கும் இன்று வரை யாருமே பொறுப்பேற்கவில்லை. ஏற்க மறுக்கிறார். தோல்வி என்று சொல்வதற்கு கூட மனம் வரவில்லை. ஆனால் அன்றைக்கு அம்மா என்ன சொன்னாங்க? நானே பொறுப்பு, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவேன் என்று சபதம் எடுத்தாங்க. 2 வருஷம். அம்மாவோட பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு சென்றாங்க, நேரடியா போனாங்க. மதிமுக அலுவலகத்துக்கு சென்றாங்க, அந்த படி ஏற முடியாது, குறுகிய படியில் ஏறி போனாங்க. ஜி.கே. மூப்பனார் அவர்களை போய் சந்திச்சாங்க, பாரதிய ஜனதா கட்சியை போய் சந்திச்சாங்க, எல்லா காங்கிரஸ் போய் சந்திச்சாங்க. எல்லா கட்சி வீட்டுக்கு தானே நேரடியாக போய் சந்தித்து அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து 2 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. எப்படி முடிந்தது? வெற்றி பெறணும், அதற்கு என்னெல்லாம் தேவையோ இறங்கி போகணும். இன்னும் அதே கௌரவத்தோடு 98 நான் முதலமைச்சராக இருந்தேன், 99 நான் முதலமைச்சராக இருந்தேன், அதே நிலப்பாட்டில் இருந்தா இன்னைக்கு நிலைமை என்ன? அடிக்கிற காத்துல அம்மியே பறக்குது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி நிலைமை என்ன பாத்தீங்கல்ல? உங்க நிலைமை என்ன இருக்கும்? 2 நாள் அன்றைக்கு சரியா இருந்தது, உங்க நிலைமை என்ன? நிலைமை இன்னும் ஒண்ணும் மாறல. கனவு உலகத்தில் இருக்காதீங்க, வெளியில வாங்க, உண்மையை உணருங்க, உணர்ந்து செயல்படுங்க, இந்த இயக்கத்தை காப்பாத்துங்க, அண்ணா திமுகவை காப்பாத்துங்க. மீண்டும் சொல்றோம், எல்லோரையும் அழையுங்க, வருகிறோம், கலந்து பேசுங்க, நடவடிக்கை எடுங்க, திருத்துங்க, சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கலந்து பேசி முடிவெடுங்க, கூட்டத்தை கூட்டுங்க. ஏன் தயங்குறீங்க? நாங்க என்ன விரோதிகளா, பகைகிறோங்களா? ஏற்கனவே நம்ம எல்லாம் சாதாரண ரூம்ல பேசிக்கலையா? மாற்று கருத்தை பேசிக்கலையா? பேசுனது இல்லையா? பிறகு நீங்க சொன்ன கருத்தை நாங்க ஏத்துக்கணும் போனது இல்லையா? போயிருக்கிறோம்ல. இந்த 8 வருஷமா தானே நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்களிடம் நாங்கள் மாற்று கருத்தை சொல்லுவோம், இது சரியில்லை சரியில்லைன்னு. பிறகு கடைசியா நீங்க எது சொன்னாலும் செய்தி எங்களை சமாதானப்படுத்தி நீங்க சொன்ன கருத்தை நாங்க ஏத்துக்கணும் தானே போயிருக்கிறோம். இங்க வரைக்கும் போனோம். நீங்க எப்ப திமுகவோட போகணும்னு சொன்ன ஒண்ணுதான் அந்த கருத்து. பிறகு இதுக்கு மேல் உடன்பட முடியாது என்றுதான் நாங்க வெளியே வந்தோம். உங்க கருத்துக்கு உடன்படல. அதை தவிர்த்து இந்த 8 ஆண்டு காலம் நீங்க சொன்ன அனைத்து கருத்தையும் நாங்க ஏற்றிருக்கிறோம், செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். இப்போதும் சொல்ற காலம் கையை விட்டு போல. இன்னமும் கொஞ்சம் மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, தொண்டர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை உங்களுடைய ஈகோவால, சில பேருடைய தவறான வழிகாட்டத்தில் இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த, நீதி கேட்டு ஆரம்பித்த இந்த இயக்கத்தை, அம்மாவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். கூட்டத்தை கூட்டுங்கள். இல்லை என்றால் நாங்கள் சில காலம் பொறுப்போம். எங்களுக்கு என்ன வழிமுறைகள் என்று எங்களுக்கும் தெரியும். எங்களை அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். வேண்டுகோளா வைக்கிறோம். பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள்.
நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு, அதே குற்றச்சாட்டு உங்கள் மீது புதுசா இருக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே குற்றச்சாட்டு பண்றாங்க. சாராய பேரில் அவ்வளோ ஒரு ஆளு சார்.